ஆமா. நம்ம இப்ப பார்க்க போற saree வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் saree. லைக் ஆகுது மேடம் இது. 1 lakh sarees. ஆமா 1 லேக் சாரீஸ். ஸோ மோஸ்டா 1 lakhனா இந்த செலிபிரிட்டிஸ், விவிஐபி இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வியர் பண்ற மாதிரி சாரீஸ்ல. ஆமா அந்த மாதிரி. இது என்ன ரேஞ்ச் சார்? இது வந்து 75,000 வருதுங்க. 75,000 ரூபாய். பட்டு சாரியில வந்து நம்மளோட வேர்வை கூட வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாப்பா வந்து அவங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 லேயர் 3 லேயருக்கு வந்து டவல் வந்து வச்சுட்டு அதுக்கு கீழே தான் அந்த சாரியே இருக்கு. இந்த ப்ராசஸ் பேர் என்னது? இது வந்து தார் சுத்துறாங்கன்னு அர்த்தங்க. தார் சுத்துறது. ஓகே ஓகே. அது மாதிரி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கூலி ஏரியா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது உங்களுக்கு கூலி ஏரியா. ஓ இப்போ நம்ம கடையில வாங்குற வெள்ளி அதை நீங்க சரியா வச்சிருக்கீங்க. சரியா வச்சிருக்காங்கம்மா. இது இந்த ஜரிகை தான் நம்ம யூஸ் பண்றது இது. ஓகே ஓகே. இது கோல்டு இது. இப்போ நம்ம பார்க்குற saree வந்து கோல்டா இல்ல சில்வரா? கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு. இது வந்து மோல்டிங் இது. இந்த நம்ம ஒரு நாள் வியர் பண்ற அந்த saree வந்து 45 டேஸ் வந்து மேக் பண்றாங்க. வேலைப்பாடு அதிகமாகுதுனாக்கா அது மாதிரி ஆகணும். இது வந்துட்டு வெளியே வந்துட்டு இதே போலே சேலாம் டூப்ளிகேட் சேலாம் விற்பாங்க. அதை இதே போலே செய்வாங்க. அதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்டுன்னு போடுவாங்க சேலையை. டெஸ்ட் போடுறப்ப வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குன்றது நம்ம ரிசல்ட் நம்ம கொடுத்துரும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செய்கிறாங்க அதை. இப்போ பியூர் பட்டு வந்து நம்ம வாங்குறோமான்றது இந்த மாதிரி கவர்மெண்ட் மார்க்ஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து அந்த டெஸ்ட்லயே நமக்கு தெரிஞ்சிரும்னு வந்து சொல்றாங்க. வந்துட்டு 3 கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்க சேலை. அதை 3 கிராம் கோல்டு சாரி. 3 கிராம் கோல்டு சாரீஸ் இது. ஓகே. பேர் போட்டு வேணும்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுப்போமா? அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்குங்க அதை. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய saree வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் நம்ம சேனல்ல இருக்கட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது கிட்டத்தட்ட ஒரு saree வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது நமக்கு வந்து எந்த மாதிரி ப்ராசஸ்லேருந்து உருவாக்கி அது வந்து ஒரு ஃபுல் சாரியாக வந்து வருதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட வச்சுக்கலாமே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஹேண்ட்லூம், அதாவது பியோர் ஹேண்ட்லூம் காஞ்சிபுரம் சாரீஸ் தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ சாந்தா சில்க் ஹவுஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். யூஸ்வலாக நமக்கு வந்து நிறைய சாரீஸ் வந்து சேல் பண்ணும்போது காஞ்சிபுரம் சாரீ சொல்லி சேல் பண்ணுவாங்க. பட் நம்ம காஞ்சிபுரத்தில் டேரெக்டாக வந்து காஞ்சிபுரம்னால என்ன ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரியும், பட்டு சாரீ தான். காஞ்சிபுரத்தில் இப்போ நம்ம வந்து கைத்தறியில் நெய்கிற சாரீஸ் வந்து பார்க்கலாம். அது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து வேர்ல்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. நம்ம சாரீ மேக்கிங் ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்ககிட்ட ஒரு இன்ட்ரோ வந்து கேட்டலாம். நார்மல் சாரிக்கும் காஞ்சிபுரம் சாரிக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம்? கண்ணதாசன். நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? எங்கள் ஒரு 3-4 தலைமுறையாக கண்டினியூவாக இருக்காங்க. 3-4 தலைமுறையா? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 3-4 தலைமுறை. அது முன்னதான் எனக்கு முன்னே கேட்கணும். சூப்பர் சூப்பர். இப்போ நார்மலாக வந்து எல்லா கடையிலுமே வந்து காஞ்சிபுரம் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நார்மலாக கடையில் காஞ்சிபுரம் சாரீஸ் வாங்குறதுக்கும் இப்போ நம்ம கிட்டே இருக்க காஞ்சிபுரம் சாரீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நார்மலாக கடைக்கு போகிறது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான விலை இருக்கும் அவங்களுக்கு. நம்மளால சேலை எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம தயார் பண்ணுற சேலையை அப்படியே தரோம் நம்ம. ஆக்சுவலாக இவங்க வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எல்லாமே வந்து கையில் பண்ணது ஹேண்ட்லூம் சாரீஸ். ஓகேவா? இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் சாரீஸே கிடையாது. ஸோ அதுதான் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே. அதே மாதிரி இப்போ இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் தான் பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் இவங்க கிட்ட வாங்குற சாரீ வந்து நம்ம ஷாப்ஸில் வாங்கினா அப்படியே டபுள் த டைம்ஸ் ட்ரிபிள் த டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வைப்பாங்க. ஸோ பெட்டர் நம்ம வந்து டேரெக்டாக காஞ்சிபுரத்தில் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் வாங்கினோன்னா கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக வந்து இருக்கும், நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகே கரெக்ட் மேடம். ஆமாம். ஓகே சார். இப்போ நமக்கு என்ன மாதிரி ரேஞ்சிலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது? நமது எல்லாமே வந்துட்டு ஒரு 45,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. அது பிரைடல் சாரீ எல்லாம் பிரைடல் சாரீ வந்து மூத்த சாரீ தான் நம்ம தயாராகுது. சூப்பர் சூப்பர். சேஞ்சிங்கிறத இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் செய்கிறோம். இது இன்னும் அதிகமாக வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா பண்ணுறோம், ஒரு 1.5 லட்சம் பண்ணுறோம், அப்புறம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணிங்கிறத. சூப்பர். அது இன்னும் கொஞ்சம் ஜரி கொஞ்சம் கூடுதல் ஆக விலையோட தரம் ஏறுது. அதால் அந்த மாதிரி விலை வருதுங்க. இப்போ நம்ம கிட்ட 2 லட்ச ரூபா சாரீ வாங்கினாங்கன்னா கடையில் வந்து அது என்ன ரேஞ்சுக்கு விற்பாங்க? அது வந்துட்டுங்க அவங்களோட மனநிலை பொறுத்து தாங்க விலையை அவங்களுக்கு வைக்கிறது. இவ்வளோ விற்கலான்ற மாதிரி இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் பார்த்தா ஒரு 40-45% கூடுதலாக விற்பாங்க. 40-45%. ஓ, கிட்டத்தட்ட இவங்க கிட்ட 2 lakhs நம்ம சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம்னா கடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது 3 to 3.5 lakhs வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து சாரீஸ் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாங்க. ஸோ டார்க் பிங்க் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க. பியூர் பட்டு. பியூர் சில்க், பியூர் ஜெரி, ஹேண்ட்லூம். இப்போ நம்ம பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ் தான். ஆமாங்க. கைத்தறிங்க.
இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு வந்து பேர் போட்டு வேணும்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, சோ அந்த ஆமாங்க. மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுப்போமா? அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்குங்க அதை. அது ஓகே, வந்து ஓகே. கூடுதலான வந்து அந்த அட்டை செலவு, டிசைன் செலவுலாம் ஆகும். அது அவங்களாண்ட வந்து நான் கேட்டு வாங்கிப்பாங்க எல்லாம் அதை. சரி. அது வந்து என்ன மாதிரி பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்? இப்போ நம்ம வந்து 45 சொல்றோமா? ஆமா. இப்போ என்னோட பேரோ இல்ல ஹஸ்பண்ட் பேரோ அதெல்லாம் சேர்த்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு அது வாங்குவாங்க? பேர் பொறுத்துதுங்க. இப்போ ஒரு எழுத்துக்கு எவ்வளோன்னு இருக்கு. அந்த ஓகே, எழுத்து ஓகே. கூடுதல் வரப்போ வந்துட்டு நம்ம சேர்த்து வாங்க வேண்டிய காசு வருங்க அது. குறைந்தபட்சம் சொன்னாக்க ஒரு சேலைக்கு வந்து ஒரு 10,000 ஆகுங்க. ஆகும். குறைந்தபட்சம் ஓகே. ஒரு 10,000 ஏன்னா ஆகும். அதுவும் பட்டுலயே வந்து பட்டுலயே பண்றதுனால. வரும். பட்டுலயே சூப்பர், வரும். சூப்பர். அந்த மாதிரி செஞ்சு தராங்க அதை. இன்னும் எழுத்துங்க அதிகமாச்சுன்னாக்கா இன்னும் ஒரு கூடுதலா ஒரு 5,000 10,000 கூடுதலா ஆகுங்க. ஓகே, ஓகே. நிறைய பேர் வந்து நம்ம செலிபிரிட்டி சாரீஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அவங்க வந்து யூசுவலா அவங்களோட பேரு, அப்புறம் அந்த பிரைட் க்ரூம் எல்லாரோட பேருமே வந்து அந்த முந்தானையிலலாம் இருக்கும்ல. அந்த மாரிலாம் வந்து இவங்க எக்ஸ்க்ளூசிவா பண்ணி குடுப்பாங்களா? அதுவுமே வந்து பட்டு நூல்லயே வரதுனால உங்களுக்கு 10,000 to 15,000 வரைக்கும் வருமா? ஓகே, ஓகே இருக்கும். இது பிரைடல் சேலைங்க இது. முகூர்த்த சேலை இது. சூப்பர், சூப்பர். இது வந்துட்டு 3 கிராம் கோல்டுன்னு சொல்லுவோம் சேலை அதை. 3 கிராம் கோல்ட் 3 சாரீஸ். கிராம் கோல்டு சாரீஸ் இது. ஓகே, இது ஓகே. ரீவேல்யூ சேலை இது. ரீவேல்யூ. ஆமா, ரீவேல்யூ சேலை. கோல்ட் சாரீஸ்னாலே நமக்கு வந்து ரீவேல்யூ. ரீவேல் ஏன்னா இருக்கும். டூப்ளிகேட் ஜெரிலாம் வருது. அதில் வந்து ரீவேல்யூன்னு சொல்லி கடையில் கொடுப்பாங்க. ம். அதை வந்து நம்பாதீங்க. ஓகே. ஏன்னா ரீவேல்யூ சேலை இருக்கான்னு டெஸ்ட் வந்து போடுறாங்க சேலைகளை பார்த்துட்டு. ம். அந்த டெஸ்ட் பண்ணியோட சேலை எடுத்துங்க. ஓ, நம்ம வாங்கும்போதே அது பார்க்க முடியுமா? இல்லை நம்ம சேலத்துக்கு கொடுத்தாக்க கவர்மெண்ட் இருக்குது அது. ஓகே, ஓகே. அதில் பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் அதை. ஓ, ஓகே. ஆமாம், ஆமாம். இப்போ வந்து இவங்க கான்ஃபிடென்ட்டாவே சொல்றாங்க நம்ம சாரி நீங்க செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது எல்லாமே 3 கிராம் கோல்ட் சாரீஸ்ன்ட்டு. இது பல்லு இது. இது பாடி டிசைன். இது ப்ளவுஸ். இது ப்ளவுஸ். இது இப்போ நம்ம பார்க்கறதுலாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்? ஐ மீன் ரேஞ்சஸ். இது வந்து கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்க இதை. கான்ட்ராஸ்ட் டிஷ்யூ. டிஷ்யூ டைப். ஆமாம், டிஷ்யூ டைப் இது. பாருங்க. இது எத்தனை கிராம் கோல்ட் சாரி? இது 3 கிராம் கோல்டு சாரி இது. இதுவும் 3 கிராம் 3 கோல்ட் கிராம் சாரி. கோல்டு தான் அது. ஓகே, ஓகே. வாவ், சூப்பரா இருக்குல்ல? இது கோரும் சொல்லுவோம் நம்ம இதை. ம். இது அந்த மாதிரி ஆகுது. இன்னொரு ஆள் வந்துட்டு உட்காந்து வந்து 2 பேரா வேலை செய்யணும் இந்த சேலைக்கு. 2 பேரா வந்து வேலை செய்யணும் இந்த சேலைக்கு. பக்கம் ஒருத்தவங்க அந்த ஆமா, பக்கம் அந்த பக்கம், ஒருத்தவங்க. இந்த பக்கம். ஓகே, அதான் ஓகே. இதுக்கு கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்க இதை. கோருன்னு சொல்லுவாங்க இதை. ம். இது டிஷ்யூங்க. இங்கேருந்து இது வரைக்கும் டிஷ்யூ. இது ஓகே. பார்டர் ஜெரி. இப்போ நிறைய பேருக்கு வந்து காஞ்சிபுரத்துல சாரீஸ் வாங்கணும், ஹேண்ட்லூம் சாரீஸ் வாங்கணும். பட் நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ டேரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டேயே நம்ம வாங்கணும். ஆனால் யார் வந்து கரெக்டாக மேனுஃபேக்சரா இல்லை அவங்க வந்து வெளியிலேருந்து வாங்கி வைக்கிறாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூமில் தான் நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து A to Z வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாந்தா சில்க் சாரீஸில் தான் நம்ம வந்து இருக்கோம். இவங்க கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு புடவை வந்து எப்படி உற்பத்தியாகி ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே வந்து இவங்க கொரியர் வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புவீங்களா? அனுப்புகிறேன் மேடம். அனுப்புவீங்க. அனுப்புகிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே வந்து புக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைடு வந்து அவங்க ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரம்யா பாண்டியன் இருக்காங்களா ஆக்ட்ரஸ், அவங்க வியர் பண்ண அதே சாரி கலர் காம்பினேஷன். இப்போ ஏதோ வச்சிருக்கீங்க, இது வந்து டிஷ்யூ ஜெரி பேப்பர் மார்க். மாதிரி ஏதோ இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லை இது ஜெரி மார்க் இது. மார்க். ஆமாம், ஜெரிக்குனாக்கா வெள்ளி ஜெரிகை. வெள்ளி கோல்டு ரெண்டும் கலந்த மாதிரி இந்த ஜெரிகை இது. இது வந்துட்டு சூரத்தில் தயாராகுதுங்க இந்த ஜெரி இது. எங்க இருந்து? சூரத். ஓ, ஓகே. அங்கே தயாராகுது. அந்த பார்டருக்கு, இந்த பல்லுக்கு, இந்த டிசைனுக்கு எல்லாமே வந்து கோல்டு ஜெரி, பியூர் கோல்டு ஜெரி. இதை நம்ம தயார் பண்ணுறது. இது வெள்ளி இது. ஓகே, ஓகே. இது வெள்ளி. ஓ, இப்போ நம்ம கடையில வாங்குற வெள்ளி கடையில் அதை நீங்க சரியா வச்சிருக்கீங்க. ஜெரியா வச்சிருக்காங்கம்மா. இது இந்த ஜெரிகை தான் நம்ம யூஸ் பண்ணுறது இதை. ஓகே, ஓகே. ஆமாம், ஆமாம். இப்போ எல்லா சாரியிலுமே வந்து சில்வர் இருக்கும். சில்வர் இருக்குது. எல்லா சில்வர் நம்ம காட்டுற சேலை எல்லாமே சில்வர் இருக்குது. ஓகே, ஓகே. இது கோல்டு இது. இப்போ நம்ம பார்க்குற சாரி வந்து கோல்டா இல்ல சில்வரா? கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு. ரெண்டுமே இது வந்து மோல்டிங் இது. இந்த மோல்டிங் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அது பட்டு இழையில உள்ள வந்துட்டு மேலே வந்துட்டு ஜெரி வெள்ளி ஜெரி வந்துட்டு மோல்டிங் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இது கோல்டு பண்ணுவாங்க. அதை இப்படி செஞ்சு இப்படி செய்வாங்க. அதை முதல்ல இப்படி செஞ்சுட்டு அப்புறம் இதை செய்வாங்க. அதை சூப்பர், சூப்பர். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸ்லையுமே வந்து இப்போ நம்ம பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து சில்வர், அதாவது ஒரிஜினல் சில்வர் இருக்கும்ல, அதை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி த்ரெட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோல்டு, நம்ம இந்த 3 கிராம் கோல்டு அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சாரீஸ், இது சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் வந்து ஒரிஜினலாக மேக் பண்ணிட்டு இருக்காங்களா. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது கேட்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. சூப்பர் சார். இதெல்லாம் பியூர் ஜெரி சார். இதெல்லாம் பியூர் ஜெரி. இதெல்லாம் தான் இந்த பார்டர் யூஸ் பண்ணுறது. இது அப்படியே பார்டர் யூஸ் பண்ணுறது.
இந்த வெள்ளி வந்து இந்த பாடிக்கு யூஸ் பண்றது. இது பாடிக்கு யூஸ் பண்றது. இது ஓகே. வெள்ளி ஜெரின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றது இது. ஓகே. இப்போ சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகுமா இல்ல கோல்டு கம்பேர் பண்ணும்போது அதிகமாகுமா? ரெண்டும் ஈக்குவல் தாங்க, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே. ஆமா ஆமா. இதுல பாருங்க, இதுல வந்துட்டு கோல்டு இருக்கு, இதுல சில்வர் இருக்கு. இதுல நெசோல பாத்தீங்கன்னா கோல்டு ஆயிட்டு இருக்கும்ல, டிசைன்ல பாத்தீங்கன்னா வெள்ளி ஆயிட்டு இருக்கும். ரெண்டும் கலந்தே மாதிரியே வரும். இது இப்படி தான் தயார் பண்ணுறாங்க. இந்த சேலை இப்படி தயார் பண்ணுறோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜெரி வந்துட்டு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை கோல்டு ஜெரிக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்டர் இந்த கோல்டாக இருக்குது எல்லாமே வந்துட்டு இந்த ஜெரி தான். பல்லு பார்டர் எல்லாமே இந்த ஜெரிக்கு தான். ஓகே ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி தயார் பண்ணுறது. இது வந்துட்டு வெளியே வந்துட்டு இதே போலே சேலாம் டூப்ளிகேட் சேலாம் விற்பாங்க. அதை இதே போலே செய்வாங்க. அதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்டுன்னு போடுவாங்க. சேலையை டெஸ்ட் போடுறப்போ வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குன்றது நம்ம ரிசல்ட் நம்ம கொடுத்துரும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செய்கிறாங்க. அதை அவங்களே செய்கிறாங்க. அதை நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம் நம்ம. அதை ஏன்னா அந்த சேல்லாம் வந்து டூப்ளிகேட் சேல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 0 பாயிண்ட் மாதிரி வரும், 0வே காட்டும். இதெல்லாம் வந்து நம்பரே உங்களுக்கு காட்டும். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஜெரி இருக்குது, இவ்வளோ சில்வர் இருக்குன்னு அந்த பேப்பரில் ரிசல்ட் காட்டுங்க. சூப்பர் சூப்பர். அவங்களே செய்கிறாங்க. அதை நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம் நம்ம. அதை ஏன்னா அந்த சேல்லாம் வந்து டூப்ளிகேட் சேல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 0 பாயிண்ட் மாதிரி வரும், 0வே காட்டும். இதெல்லாம் வந்து நம்பரே உங்களுக்கு காட்டும். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஜெரி இருக்குது, இவ்வளோ சில்வர் இருக்குன்னு அந்த பேப்பரில் ரிசல்ட் காட்டுங்க. சூப்பர் சூப்பர். இப்போ பியூர் பட்டு வந்து நம்ம வாங்குறோமான்றது இந்த மாதிரி கவர்மெண்ட் மார்க்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த டெஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும்னு வந்து சொல்கிறாங்க. டூப்ளிகேட் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் ஃபுல்லாகவே 0ல் தான் காமிக்குமா? இந்த மாதிரி நமக்கு பியூராக வந்து மேக் பண்ணுறதுல மட்டும்தான் இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து காமிக்குமா? 100 rupees கொடுத்தாலே போதுமா? கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த 100 rupeesல. பிரைடல் சாரீஸ்னாலே நிறைய பேர் வந்து இந்த டொமேட்டோ ரெட் கலர் சாரீஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதுதான் பார்த்துட்ருக்கோம். இது என்ன ரேஞ்சு சார்? இது வந்து 75,000 வருதுங்க. 75,000 ரூபா. பா வேற லெவலில் இருக்குல்ல நேரில் பார்க்கும்போது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட செம்மையாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா. சூப்பர். இப்போ இந்த காப்பர்லாம் மிக்ஸ் பண்ணாங்கன்னா எல்லா சாரிலையுமே காப்பர் மிக்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கோல்டு ஜுவல்லே வாங்குறனாக்கா அதில் காப்பர் இல்லாமல் இருக்காதுங்க. காப்பர் வச்சு தான் செய்வாங்க. கோல்டு ஜுவல்லரியிலே கோல்ட்லேயே இருக்கு. ஓ ஆமாம். இதுவும் அதே ரேஞ்ச் தான். இதுவுமே 75 ரேஞ்சில் இருக்க சாரீஸ் எல்லாமே. ஆமாம். நீங்கள் காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரோக்கர்ஸ் இல்லாமல் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தி பெஸ்ட் ப்ரைஸில் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பியூர் சில்க், பியூர் ஜெரி, பியூர் சில்க். ஆமாம். ஹேண்ட்லூம் சில்வர் பேஸ்டாக இருக்குமோ? இது சில்வர் டிசைன். இது ஓகே ஓகே. இது கோல்டு. ஸோ பாடி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சில்வரில் வந்திருக்கு. அந்த பல்லு பாட் வந்து உங்களுக்கு கோல்டு சரியில் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கேரளா பேட்டர்ன் அந்த மாதிரி. நைஸ். லைக் ஆகுது மேடம். இது 1 lakh சாரீஸ். ஆமாம், 1 lakh சாரீஸ். ஸோ மோஸ்ட்டாக 1 lakhனா இந்த செலிபிரிட்டிஸ், விவிஐபி இந்த மாதிரி இருக்கவங்களாம் வியர் பண்ணுற மாதிரி சாரீஸில். ஆமாம், அந்த மாதிரி சாரீஸ் இது. சூப்பர். ஆக்சுவலாக ஜோ மேம் கூட இந்த மாதிரி சாரீ தான் கட்டியிருப்பாங்க அவங்களோட வெட்டிங்கில் கூட. ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க் கலரில். டிஷ்யூ மேடம். இது டிஷ்யூ. ஓகே. ஜரியோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது இந்த லைட் பிங்க்ஸ்க்கும் அதுக்குமே. பா சூப்பர். இதுக்கு ப்ளவுஸ் எப்படி வரும்? இதான் ப்ளவுஸுங்க. இது ப்ளவுஸ். ஒரு சாரீ வந்து ஹேண்ட்லூமில் வந்து மேக் பண்ணோன்னா இந்த மாதிரி காஞ்சிபுரம் சாரீஸ் நான் சொல்கிறேன், அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? ரகங்களை பொறுத்தே கொஞ்சம் நாள் நிறைய ஆகும். ரகம் சின்ன ரகம் வந்து வேலைப்பாடு கம்மி இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு 20 daysல பண்ணலாம். ஒரு சாரீக்கு வீவ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 days ஆகுமா? ஏன்னா இது எல்லாமே ஹேண்ட்லூம் அதனால. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க சாரீஸ் அது ஒரு 45 days ஆகுங்க. 45 days. ஆமாம். நம்ம ஒரு நாள் வியர் பண்ணுற அந்த சாரீ வந்து 45 days வந்து மேக் பண்ணுறாங்க. பா வேலைப்பாடு அதிகமாகுதுனாக்கா அது மாதிரி ஆகிடும். ஓ ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் இப்போ மேக் பண்ண எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? இது வந்துட்டு இந்த சேலை தயார் பண்ணுறது இப்படி ஒரு 20-25 நாள் ஆகுங்க இந்த சேலை தயார். ஓ ஓகே. ஆமாம். செம்ம. இந்த சாரி என்ன பிரைஸ் வரும்? இது வந்து 1,50,000 வரும் மேடம். 1,50,000 ரூபாய். ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் சாரி. ஆக்சுவலாக இப்போ இந்த ரேட் வந்து எதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் இந்த மாதிரிலாம்? இது பாருங்க, இதில் ஃபுல்லாகவே ஜெரிங்க. அது
அந்த அந்த சேரீயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கெல்லாம் பட்டு தான் வரும், ஓகே. த்ரெட்டு தான் வரும். இது ஃபுல்லாக ஜரி. அதனால் வந்து இந்த ஜரி எவ்வளோ ஏறுதோ கூட வந்துட்டு சேலை விலையும் ஏறிடும். இப்போ நம்ம கிட்ட காமிச்சிங்களா அந்த சரி அதுதானே ஆமா. சொல்றீங்க? ஆமாம், இந்த ஜரி தான், இந்த ஜரி தான் இது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் இருக்கும், இதெல்லாம் ஜரிகை இருக்கும். ம். இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பட்டாக இருக்கும். இப்போ Okay. இதுவும் ஜரியாக இருக்குது, இதுவும் ஜரியாக இருக்குது. அதால் வந்து கூடுதலான விலை இது காரணம். ஓ ஓகே ஓகே. ஆமா, நீங்க அந்த சாரீஸ் எல்லாம் வந்து வெறும் அந்த பார்டர்லயும் பல்லுலயும் மட்டும் சரின்னு ஆமா. சொன்னீங்க. இது வந்து பாடியிலுமே சரி. பாட்டிலும் ஜரி இருக்குது. ஓகே ஓகே. இது இந்த பாவுன்னு சொல்லுவோம், அது நம்ம இதை பாவுன்னு சொல்லுவோம். ம். இது ஃபுல்லாகவே ஜரி இதெல்லாம். இப்போ அந்த ஓ. ஒரு எக்ஸாம்பிள் இதே காட்டுவோம் நம்ம, இருங்க அப்படியே இருக்கட்டும். ஆ இதை பாருங்க, இந்த இதெல்லாம் வந்துட்டு பட்டு ஓகே ஓகே. இது வந்து நார்மலா த்ரெட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரிங்களா? இது இது வந்து வந்து ஜரி இது. ஆ, அதால வந்து கூடுதலான ஜரி நம்ம வர டச் பண்ணி காரணம். பார்த்தாலே நமக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியுது. ஸோ கூடுதலா இதை வச்சு தான் வர இவங்க காரணம் வந்து saree வந்து நம்ம இப்போ வந்து 50,000 ரூபாவா 1,00,000 ரூபாவா 1,50,000 ரூபாவா இந்த மாதிரி ரேட் எல்லாமே வந்து ஜரியை போட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நமக்கு வந்து சார் வந்து ஃபுல்லா ஒரு சாரியோட ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக அவங்க கிட்டே கேட்கலாம். இது என்ன இடம் சார் கரெக்டா? இது தறி கூடன்னு சொல்லுவாங்க, அது தறி Okay. பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தறி பட்டறை ம். அந்த மாதிரி இது. இது ஏற்கனவே வந்து ஒரு 3 சேலை நெய்த்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அடுத்து ஒரு 3 சேலையை வந்து என்னன்னா பாவு, அதாவது த்ரெட்டுன்னு சொல்லும் பாருங்க. அது இந்த த்ரெட்டும் வந்துட்டு 2 ஜாயின் பண்ணுற வேலை தான் அது. அதை பாருங்க. இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸா? ஆமாம், இதுதான். ஓகே ஓகே. இப்போ இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னது? இது வந்துட்டு ஆப்போசிட் பாருங்க, அது இந்த இடம் அது பார்டர் ஜரி. இது நெக்ஸ்ட் வந்து அடுத்து இதை ரெடி பண்ணுவாங்க. அதை ஓகே ஓகே. இதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த இதுவே நம்ம நுருன்னு சொல்லுவோம், நுமுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு அடுத்து அங்கே இழுத்துப்பாங்க. அதை இழுத்துனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சேலையை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்த சேலைக்கு உண்டான வழி அது. அப்படி தான் எல்லா சேலையும் அப்படி தான் தயார் பண்ணுறாங்க அதெல்லாம் கூட. இது வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கிற தறி இது. இது வந்து வச்சுக்கிறாங்க பாருங்க. இது வந்து பாருங்க, இந்த டிசைன் பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் ஃபினிஷ்டா? இது வந்து ஆஃப் ஃபினிஷில் இருக்குது. ஓகே ஓகே. இதை கண்டினியூ பண்ணணும். இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும் இந்த சேலை முடிக்கிறதுக்கு. முடிக்கிறதுக்கு. இதெல்லாம் துண்டு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த வேர்வை தண்ணிலாம் வந்துட்டு வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த துணியில் இதோடு நின்றுடும். இது சேலை வந்து ஒட்டாது இல்லை. ஓ ஓகே ஓகே. இப்போ அதனால எக்ஸ்ட்ரா நம்ம துணி மேக் பண்ணும்போது நம்ம மேலே எப்படி ஸ்வெட் ஆகும், ஆமா. அதுக்காக இதை அதனால வச்சு. போட்டுக்கிறாங்க. அதே தாங்க இது கூட. ஓகே ஓகே. பட்டு சாரியில் வந்து நம்மளோட வேர்வை கூட வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக வந்து அவங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 லேயர் 3 லேயருக்கு வந்து டவல் வந்து வச்சுட்டு அதுக்கு கீழே தான் அந்த சாரியே இருக்கு. இது 1-2 இழை போயிடும். அந்த பாவு வந்து இழைக்கு போயிடுங்க. இந்த இழையெல்லாம் போயிடுது பாருங்க. இது பாருங்க வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் வந்து நெய்கிறப்ப வந்துட்டு அறந்துடும். இதெல்லாம் அறந்துடும். இதில் வந்து இழை வந்து க்ளீன் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு அந்த நேர்லேருந்து அந்த நேருக்கு போயிடணும். பட்டு சாரி வந்து ஒரு ஆள் மேக் பண்ணுவாங்களா இல்லை 2-3 பேர் மேக் பண்ணுவாங்க? ரெடி பண்ணுறாங்க இதை. இது Okay. வந்துட்டு த்ரெட்டாக இருக்கும்போது பாவுன்னு சொல்லுவோம் அதை. ம். அது வந்து நம்ம தெருவில் இங்கே நீட்ட முடியாது. அது தெருவில் தான் போடுவோம். தெருவில் போட்டு அது ஒரு 4-5 பேர் வந்துட்டு அதை ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அது ஒர்க் பண்ணி அது வந்துட்டு கஞ்சி போடுவாங்க. அதுக்கு கஞ்சி போட்டு காய வச்சு எடுத்துன்னு வந்து ஒரு ரோலுன்னு சொல்லுவாங்க. அதில் ரோலை சுற்றிடுவாங்க. ம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து அந்த செய்கிறாங்க பாருங்க, புனைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி புனைச்சி அது அந்த பக்கம் நுமுட்டை இழுத்து அதுக்கப்புறம் சவுத்துன்னு சொல்லுவாங்க. சவுத்துனா கொஞ்சம் நெய்வாங்க. அதை நெய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே வந்துட்டு சேலை பண்ணுவாங்க. அதை ஒரு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக பியூர் ஹேண்ட்லூம் மேக்கிங் கரெக்டா? ஆமாம், இதுதான். இந்த அடுத்த ஒரு தார் சுற்றுவார் பாருங்க. அதை இப்போ வந்து பாருங்க, இது வந்துட்டு புனி சேஞ்சிங்கிறாங்க. ஒருத்தர் சேஞ்சிங்கிறாரு, அந்த தார் சொல்லுவோம். அது நம்ம இதான் சேஞ்சிங்கிறார். அதை இதில் தான் வந்துட்டு புனி மெதிச்சு சொல்லுவாங்க. அந்த மெதி கட்டாது. அது அந்த விஜய் டிவிலோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இத்தனை முறை நாங்கள் கை காலை அசக்கணும்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி வந்து அசைக்கிறன்றது. அது இந்த காலில் தான் மெதிப்பாங்க. அதை மெதித்து பாட்டு போடுவாங்க. அதை இந்த ப்ராசஸ் பேர் என்னது? இது வந்து தார் சுத்துறாங்கன்னு அர்த்தங்க. தார் சுத்துறது. ஓகே ஓகே. அது மாதிரி ராட்டனம். ம். காந்தியடிகள்லாம் சுத்தினார் பாருங்க, ஆமா ஆமா. அந்த மாதிரி ராட்டனங்க அது. ஓகே ஓகே.
இது டிசைன் கார்டு. இது வந்துட்டு ஒவ்வொரு அட்டையும் ஒரு டிசைனுங்க. இது நெய்ய வந்துட்டு இந்த அட்டை வந்து சுற்றினே இருக்கும். அது சுற்றினே இருக்கிறப்போ அங்கே டிசைன் வருங்க. ஓகே அப்படிதாங்க. ஆச்சி மரமா ரன்னிங் போயினே இருக்கும். அது ட்ரெயின் மாதிரி போயினே இருக்கும். அது இதோட பேர் வந்து தாருன்னு சொல்லுவாங்க. இந்த தாரு வந்துட்டு நாடான்னு சொல்லிக்கிற இந்த நாடால இணைப்பாங்க. இதை இணைச்சி இது நாடான்னு சொல்லுவாங்க. இது கூட வந்துட்டு இதை சொருகி இதுலேருந்து வர இழையை தான் வந்து ஆகுதுங்க. இது வந்து பியூர் பட்டுங்க. இந்த பியூர் பட்டு சேலை. இது பாருங்க. இது இப்படி தான் வரும். அது இந்த போடுப்பா. ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த சைடுல அந்த சைடுல போடணும். ஆமா, இங்கிருந்து இங்க வரணும். வந்து இப்போ நல்ல லேபரா இருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கூலி ஏரியா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது. உங்களுக்கு கூலி ஏரியா இப்போ எத்தனையோ பட்ஜெட் கவர்மெண்ட்லாம் போட்டுது. அப்போல்லாம் எவ்வளோ விலை ஏறிச்சு. இவங்களுக்கு மட்டும் கூலி ஏறல. அந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்ற கூலியா தான் நம்ம இவங்களுக்கு கொடுப்போம். இல்ல இது வந்து கவர்மெண்ட் சொல்றதே கிடையாது. இதுல வந்து முறைசாரா தொழில். இது அதால வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள வரலது. அப்போ நாமளாம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி துறையெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கூலி இந்த லேபர் எல்லாம் தரணும், இதுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. அடிப்படை கூலி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். அதான் நடைமுறைப்படுத்துன்னு வந்தாங்க. இப்போ வர வந்துட்டு அந்த நடைமுறையை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு சொல்கிற மாதிரி கூலின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரிலாம் வந்து வேலை அது ரொம்ப லோவாக போயிடுச்சு. 20 வருஷம் முன்னே கொடுத்த கூலி வந்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறாங்கனாக்கா இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் அப்போ இருந்த விலைவாசிக்கும் வேறையாக இருக்குது. ஆமாம், அதால தான் வந்துட்டு இந்த தொழில் வந்து கொஞ்சம் நசிஞ்சு போன காரணம் அதுதான். அது இல்லாமல் தேவையில்லாமல் வந்துட்டு வெளியூர் சேலை எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து அதுதான் காஞ்சிபுரம் சேலை அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதால் வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான வீழ்ச்சியாக போயிடுச்சு எங்களுக்கு. அதெல்லாம் ஒரு சிலரே வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம இந்த தெருன்றத நான் கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடு இருக்குது. 200 வீட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் குறைந்தபட்சம் 2 தெரியாது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் அந்த தொழிலே செய்கிறாங்க. இது எல்லாரும் வந்து வேறு வேலைக்கு தேடி போயிட்டாங்க. நல்ல ஒரு காசு இல்லை, லேபர் இல்லை, ரொம்ப பொருளாதார நெருக்கடி ஆகி போச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க வேறு வேலை பார்த்துன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி எத்தனையோ முறை இந்த தொழிலதிபர் இந்த துறை சார்ந்த அமைச்சர்லாங்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ கவனத்துக்கு கொண்டு போனோம். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க தவிர இந்த ஆட்சி வந்தாலும் சரி அந்த ஆட்சி வந்தாலும் சரி நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. யாரும் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து கிடையாது, ஒன்றும் செஞ்சதும் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துட்டு கவனிக்கணும். இதில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறவங்களே வந்து அவங்க கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வந்தால் இவங்க சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. இதில் நசுக்க போகிறது வந்து தொழிலாளி தான் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. ஆமாம். இந்த நூல் வந்து எதுல இருந்து மேக் பண்ணியிருக்காங்க? இது வந்து பெங்களூரில் தயாராகுது மேடம். இந்த பட்டுப்பூச்சி நூல் வாங்கல அது? ஆமாம், பட்டுப்பூச்சிலேருந்து எடுத்த அந்த நூல் தான் அதுதான் வந்து பட்டு புழுலேருந்து எடுக்கிறது. அது எடுத்து பட்டு ஆக்கி அதை சாயம் கொடுக்குறாங்க. நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ, நம்ம மெரூன் வேணுமா, அரக்கு வேணுமான்ற மாதிரியும் பச்சை வேணுமான்ற மாதிரி நம்ம கலர் வந்து போடுறாங்க. அதை கலர் போட்டு அதுக்கு ஒன்று வண்ணம் கொடுத்து அது பட்டு சேலையும் கலர் வண்ணம் நிறைய பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு யாருக்கு பிடிச்ச கலர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது பட்டு உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூலேருந்து வரதாங்க. அது பெங்களூர் தான் வருது நமக்கு. இதில் வந்துட்டு இப்போ சீனாவோட ஆதிக்கம் கொஞ்சம் வரதில்ல. சீனா கோரான்னு சொல்லிட்டு அப்படின்னு கொண்டாந்தாங்க. அது கவர்மெண்ட் அளவு பாதி வாங்குறாங்க, பாதி தடை பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற அவங்களுக்கு வேலைக்கு கெட்டு விடுன்னு சொல்லிட்டு பாதி வாங்குறாங்க, பாதி நிறுத்தி வைக்கிறாங்க. அதுவே வந்து வாங்காதன்ட்டு நம்ம எத்தனையோ தறிக்காரெல்லாம் சொல்லிங்கிறாங்க, தொழிற்சங்கக்காரெல்லாம் சொல்லிங்கிறாங்க, வாங்காதீங்க, இங்கே இருக்கிற வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. ஆமாம். ஆக்சுவலாக அந்த பட்டுப்பூச்சி ஃபேக்ட்ரி நம்ம சென்னை, தமிழ்நாடு யாராவது இருக்கா? இங்கெல்லாம் இந்த சீதோசனம் தாங்காதுங்க. அது பெங்களூரில் மட்டும்தான் தயாராகுதுங்க. அது ஓகே. நம்ம சீசன் தாங்காது. நம்ம தாங்காது. இங்கே இருக்கிற வெயிலுக்கு அந்த பட்டு புழு தாங்காதுங்க. அது ஓகே. ஆமாம், அங்கே தான் தயார் பண்ணுறது. இது வந்துட்டு இங்கே பெங்களூரில் வர கோரான்னு சொல்லுவாங்க. இதுதான் பட்டுப்பூச்சிலேருந்து வர்றது. இது கோரான்னு சொல்லிட்டு இதை எடுத்து இது கொடுப்பாங்க. அதை சாய போடுவாங்க. சாய போட்டாங்கன்னா நமக்கு என்னென்ன கலர் தேவையோ. இது வந்து கலர்லெஸ். இது கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி செய்யணும். அது இப்படி தான் வரும் நமக்கு. பட்டு பூச்சியோட இது கோரான்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்படி தான் நமக்கு வரும். இது வந்துனாக்கா நமக்கு அடுத்து நம்ம கலர் கொடுக்கறது இந்த மாதிரி கலர்லாம் கொடுத்துக்கலாங்க. என்னென்ன கலர் வேணுமோ நமக்கு நம்ம அந்த மாதிரிலாம் கலர் கொடுத்துக்கலாம். இப்படி வரதான் இப்படி ஆகுது. ஓகே. ஆமாம். இதெல்லாம் ஆக்சுவலாக என்னது? இதெல்லாம் வந்துட்டு சேலை வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க. இது படமரத்துல படமரம் சொல்லுவாங்க. இந்த மரத்தை வந்து படமரம் சொல்லுவாங்க. இதுலேயே நம்ம சேலையை வச்சிருக்கோம். எப்போ தேவையோ நம்ம மடிச்சிக்கலாம். இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது. தேவைனாக்க மடிச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி
ஆக்சுவலாக நீங்கள் சாரீலாம் கஸ்டமைஸ்லாம் பண்ணுவீங்களா நம்ம கேட்ட கலர் மாதிரிலாம்? செஞ்சு தருவோம். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ரெட் கலர் பார்டர் வேணும், எல்லோ கலர் சாரி வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா கஸ்டமைஸாக? நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். இதுல எதுவும் இருக்காது மாதிரி. இல்லை இந்த மாதிரி அவங்க கேட்டதில் வந்து இந்த சேலை வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். இந்த எல்லாமே வந்து ஆர்டர் சேலை தாங்க. இது எல்லாமே ஓ இதெல்லாம் வந்து ஆர்டர் சேலை தான். இதில் ஒரு 4 சேலையும் ஆர்டர் இருக்குங்க. இதெல்லாம் இந்த சேலை ஆர்டரு, இது ஆர்டரு, இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்ட கொடுத்துருக்கோம். கலர்ஸ். ஆமாம், எல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த சரி, மாதிரி கலர்லாம் சரி. வேணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குங்க. ஓகே. அவங்க இப்போ எதில் வந்து நெய்யது வந்து ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இங்கே வரும். வச்சிருப்பீங்க. அவங்க வந்தாங்கனாக்கா அவங்க எதிரில் வந்து பிரித்து மடிக்கிறது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு புரியுது புரியுது. அதனால இப்போதான் வந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அதனால தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்குங்க. அதெல்லாம் சூப்பர். அவங்க நேர்லேயே வந்துட்டாங்கனாக்கா அவங்க எதிரிலே காட்டி நம்ம சேலை மடிச்சு கொடுத்துடலாம். வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல் ப்ராசஸ் மேக்கிங் ஒரு saree செய்யறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சர் யூனிட்டோட ஓனர். இவங்க கிட்ட தான் சென்னையில் இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஊரில் வந்து பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் வந்து இவங்க தான் வந்து ஹோல்சேலில் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு சாரீஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஷாப் நேம்லாம் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் saree பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி விற்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க விசேஷங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரை வந்து அப்ரோச் பண்ணலாம். சாரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஸ்க்ரீன்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. பை பை. Bye bye. தேங்க்யூ.